பிஜிஎம்ஐல பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து நடக்க போகுது. டீம்மேட்ஸ் வந்து உள்ளே போயிருக்காங்க. இப்போ நம்ம மேட்ச் ஆடுறப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டோ இல்லை லைவ் போட ட்ரை பண்ணால் நமக்கு லேக் ஆகுது. அதனால அவங்க உள்ள மேட்ச் ஆடுறத வந்து நம்ம வெளியே இருந்து ஸ்பெக்டிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு எப்படி ஜம்ப் பண்ணலாங்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இப்போ ஃப்ளைட்டில் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் இப்போ கேம்பெயின் வந்து இப்போ ஈவெண்ட் போயிட்டுருக்குங்க. ஈவெண்ட்டில் ஜம்ப் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே வந்து ஜம்ப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லிவிக்கை பொறுத்தவரை ஒரே ஒரு ட்ரெயின் தான் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ட்ரெயின்கிறது அந்த வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த க்ரீன் கலரில் நிற்கிது பாருங்கள், இதுதான் ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ டேப் பண்ணுறலாம். டேப் பண்ணுற இடத்துல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ட்ரெயின் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணோம். டீம்மேட்ஸ் அங்கே எல்லோரும் போயிட்டுருக்காங்க. 1ஆம் நம்பர் மட்டும் எங்கே போகிறாங்க? ரீகால் போகிறாங்க. ஏன் ரீகால் போகிறாங்க? ஸ்டார்டிங் எல்லாருமே வந்து ஈவெண்ட்டில் குதிச்சிருங்க. ஏன்னா ஈவெண்ட்டில் குதிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் கன் எடுத்து எனிமீஸை கொன்னுட்டு அதுக்கப்புறம் மேபி நீங்கள் செத்துட்டாலும் இன்னொருக்கா வரலாம். ஈவெண்ட்டுக்கு கொஞ்சம் லாங் நல்லா போக முடியல, அதனால் இவங்கெல்லாம் இங்கே ஜம்ப் பண்ணிட்டாங்க. மேபி இது எதனால் அவங்க அந்த சைடு இறங்கி இருக்கலாம்னா, இவங்க 3 பேர் இங்கேருந்து இறங்கி போகிற டைமில் உள்ளே போகிறக்குள்ள செத்துட்டாங்க அப்படின்னா டீம் 4 இல்லாமல் போயிடும். அதனால் அவங்க அங்கே இறங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேரும் சேஃபஸ்ட்டாக உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா மேபி அதுக்கப்புறம் அவங்க வர்றதுக்கான சான்சஸ். முத்து செல்வம் ஒரு நாக் அவுட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பண்ணாரா இல்லையா? அல்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டியை போட்டு போயிட்டுருக்காரு. இப்போ 3 பேர் இங்கேருந்து வந்து இவங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மான்ஸ்டர் ட்ரக்கை பொறுத்தவரை பேக்கில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக அடி விழுகும். ஆளே இல்லாத இடத்துல சுட்டுட்டு இருக்கேன். இந்த டெவிட் குயின் காமிச்சு கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள 8 பேர் இருக்காங்க. ஏறினோன்னா பயங்கரமான அடி. பட் அதுக்குள்ள இப்போ வந்து அவங்க கூட கவர் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைடு இருந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மேபி உள்ள எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கேருந்து விண்டோ வழியாக வருவானான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ முத்து செல்வம் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காரு. பசங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு பொண்ணு கேட்கலினாலுமே கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, நேடை எடுத்து உள்ளே போட போகிறாரு. அங்கே மேலே நேட் போட்டார். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டார்லா அங்கேருந்து வந்து நேட் போட்டார். என்னாச்சுன்னு தெரில. உள்ள ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போயிட்டாரான்னு பார்ப்போம். அவரும் அங்கே வீட்டிலேருந்து வெயிட்டிங். டெவில் குயின் இப்போ தான் உள்ளே ஐயோ ரிசர்வேஷனில் போகுது. இங்கேருந்து உள்ளே போயிட்டாங்க. முத்து செல்வம் உள்ள இப்போ 2 பேரையுமே ஒரு டைம் அழுத்துறான். வந்து பேக்கப் பண்ணுறாரு. அவங்க எல்லாரையுமே வந்து சாவடிச்சிட்டாங்க. இப்போ அவர் மட்டும்தான் அங்கே சாகாமல் இருக்கார். இன்னும் 6 பேர் உள்ளே இருக்காங்க. அப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு நேராக அப்படியே ஃப்ளைட்டில் பறந்து வருவாங்க. இப்போ பார்ப்போம். ஏன்னா இப்போ இவர்கிட்ட தான் எண்ணி இருக்காங்க. நம்பர் 3 இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறாரு வெளியே. எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் ஆக்டிவேட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஆக்டிவேட் பண்ணோன்னா இங்கே போயிட்டு இந்த இடத்துல ஒரு லிவர் இருக்கும் கீழே. ஓகேங்களா, இதை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். ட்ரெயின் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு.
இப்போ ட்ரெயின் அங்கேருந்து வரும். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா ட்ரெயினை இங்கேருந்து கடத்திட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் ட்ரெயின் வந்துடுச்சு. அந்த ட்ரெயின்லேருந்து இதை எடுத்து வைக்கிறப்போ இதில் நல்ல ஒரு லூட் கிடைக்கும். இங்கே மட்டும் இல்லை, இந்த ட்ரெயின் போய் ரீச் ஆகும் பார்த்தீங்களா, அங்கேயும் ஒரு சூப்பரான லூட்டெல்லாம் கிடைக்கும். இதில் டைட்டன் இங்கே பாருங்களேன். ஆனால் சுற்றி பொறுக்கணும், ஒரே இடத்துல விழுகாது, சுற்றி எடுத்தால் தான் வரும். நெக்ஸ்ட்டு M24 இருக்குது, 4x ஸ்கோப் இருக்குது, ஓடிஎம் இருக்குது, எடுத்திருப்பாரு. இப்போ ட்ரெயின் வந்து கிளம்புறக்காச்சு. ட்ரெயின் ஆமாம் ஃபைனல் கால். பார்த்தீங்கன்னா M63 எடுத்துட்டாரு. ஒரு ரவுண்டுக்கு வந்து 660 சம்திங், 990 வரை சம்திங் ஜம்ப் ஆகும் அப்படின்னாங்க. இதுலேயுமே கரெக்டாக லாக்கை உடச்சி ஓப்பன் பண்ணோம்னா இதுலேயுமே ஹையஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த இவெண்ட்டில் வந்து இருக்காங்க. இப்போ அந்த ட்ரெயின் வந்து இங்கே ரீச் ஆச்சு அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்து லூட்ஸ் கிடைக்கும். நம்பர் 1 நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்தால் இந்த இடத்துல ஒன்று வைக்கும். இங்கேருந்து லூட் எடுத்தோம் அப்படின்னா அதில் நிறையா லூட்ஸ் கிடைக்கும். இந்த டைட்டன்லாம் கிடைக்குதுல்ல, டைட்டன் இங்கே வந்து கிடைக்கும். ஆல்ரெடி அந்த சென்டரில் இருக்கிற நம்ம 3 டிவைஸ் ஓப்பன் பண்ணால் கிடைக்கும். இங்கே டிவில் குயின் இங்கே கீழே ஏதோ தேடிட்டு. இப்போ ட்ரெயின் வந்து வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா காக்கு ஒரு வந்து FPP மோட போட்டு சாவடிச்சிட்டாரு. ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ எடுத்து வைக்கிறத பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல தான் கிடைக்கணும். முத்து செல்வம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்துக்கங்க, இவர் வந்து டைட்டன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கீழே வந்து ஓடுவார் பாருங்க. டைட்டன் போட்டுக்கிட்டு மிதிக்கில் விளையாடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு டைட்டன் வேணும் அப்படின்னா அங்கே பாருங்கள், ஒருத்தர் ஆல்ரெடி டைட்டனோட ஒரு ஆள் அல்ஃபா டைட்டனில் இருந்து ஜம்ப் பண்ணி மிதிக்க பார்க்குறாரு. ஏன்னா அது மேலே ஏறினா ஜம்ப் பண்ணி தான் வரணும். இந்த டைட்டனோட ஃபேஸ் வந்து மாஸாக இருக்கும், சொட்ட தலையாக. இப்போ ரீகால் கிட்ட ஓடிட்டுருக்காரு. அங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான், அவனை அடிக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி அடித்தா அவங்களுக்கு ஹெல்த்து போகும். டைட்டன் உங்களை அடிக்கிறப்ப காக்டைல் இருந்துச்சுன்னா அதை தூக்கி டைட்டனோட கழுத்தில் போட்டிங்கன்னா டைட்டன் காலி. இல்லைனா ஹெட்ஷாட் பண்ணணும். அதிகமாக வந்து தலையில் பார்த்து சுட்டிங்க அப்படின்னாலும் உடனே அது இறங்கி உடனே அவங்கள இறக்கி விட்டுரும், கீழே அவங்களுக்கு சொல்லலாம். அட்டாக் டைட்டனாக அங்கே முத்து மாறிட்டார். நான் சொன்ன மாதிரி இந்த 2ஆம் நம்பர் டைட்டன் ஆகிட்டு முத்து அவரு ஓடி வந்துட்டுருக்காரு. பாவம் அந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனிமி வந்து பாவம். இப்போ டப்புன்னு அவர் இறக்கி விட்டு எனிமி போயிட்டான். அடுத்து அட்டாக் டைட்டன் வந்துட்டார். இந்த அட்டாக் டைட்டன்கிறவர் இருப்பார். ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், பாவண்டாவன் எடுத்தே போயிடும். 2 டைட்டன் துரத்தி நாக் அவுட் ஆயிட்டான். 2 டைட்டன் துரத்தி அடிச்சு இந்த மாதிரி கண்ணப்பாதா டைட்டனை சுட்டானுங்க. டைட்டன் இறக்கி விட்டுட்டான். இந்த மாதிரி டப்புன்னு டைட்டன் இறக்கி விட்டுருவான். இப்போ பாருங்க இப்போ முத்திட்டாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்த டெவிலையும் அடிச்சிட்டாங்க. அடுத்ததான் அடுத்தா ஷூட் பண்ணிட்டுருக்காரு கன்னில். வீட்டுக்குள்ளே இருக்க எனிமிக்கு நேட் போட்டார். இங்கே அந்த டைமில் வந்து பாட்டு வருது. டெவிலை காப்பாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டார்லா வந்துட்டு இங்கே ஒரு பாட் அடிச்சிட்டாங்க. ரீகாலுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்கா, அதனால பிரச்சனை இல்லை. மேபி இந்த வீட்டு மேலே வந்து இருக்கிற மாதிரி மாடி மேலே அடித்து விட்டான். எந்த பக்கம்டா இருக்க?
இவங்கள வந்து யார் காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா மாட்டிக்கிட்டாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு நாக் அவுட்ல இருக்கிற ஒரு அடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல இன்னொருத்தன இருக்கான். வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து நம்பர் 3 காப்பாற்றிட்டாரு. கீழே இறங்கிட்டாங்க. ரிவ்யூ பண்ணிருக்காரு. இப்போ நம்பர் 2 பார்ப்போம். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பப்ஜியில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்விட்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸ்க்ரீனு ஒரு லேக் இல்லை, ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் மாதிரி இஷ்யூ இல்லை. இப்போ தான் நேடு போட போகிறாரு. 4ஆம் நம்பருக்கு போட்டுருவாரு. கீழே இனிமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கான். 3 பேர் இங்கே. அவர் வந்து டைட்டன் போட்டாரு. டைட்டனில் வர்றாரு. டைட்டன் வச்சு அடித்தா வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே வந்து அடி விழுகும் நமக்கு. எனிமி ஓடுறான். நம்பர் 2 வந்து எங்கேயோ வந்து ஸ்னைப்பரில் அடிச்சிட்டாங்க. பட் இது கவரான இடம் தான். ஒரு பக்கி வர்ற சவுண்டு கேட்குது. இல்லை, இது போகுது. மான்ஸ்டர் ட்ரக்கில் போனவன் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அடி விழுகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சிக்கன் டின்னர் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். 4/5 5க்கு 4. இவங்க 4 பேர் இருக்காங்க. ஆப்போனண்ட்டில் 5 பேர் இருக்காங்க. 5 4 9 ஆச்சு. மேபி ஆப்போனண்ட்டில் ஒரே டீமில் 4 பேர் இருக்காங்களா, இல்லை பிரிஞ்சு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மேபி சிக்கன் டின்னர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, ஒரு எனிமியை வந்து டார்லாக பார்த்துட்டாங்க. வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஓடுறான். நினைக்கிறேன் அவங்ககிட்ட பிரோ ஆரிஷ். இப்போ நம்பர் 2 பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறாருன்னா 4x போட்டு இந்த கன்னில் பார்த்துட்ருக்காரு. M63 பவர்ஃபுல்லான கன்னு, ஃபாஸ்ட்டாக சொல்கிற மிஷின் கன் மாதிரி. நம்பர் 3 அல்ஃபா அவரு வெயிட்டிங் பார்த்துருக்காரு. வெயிட்டிங். நம்பர் 4 டெவில் குயின் 4x with M416.
பார்த்தீங்களா, மோஸ்ட்லி நெறைய பேர் வந்து எராங்கல் தான் ஆடுவாங்க. பட் இப்பல்லாம் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, லிவிக் ஆடத் தொடங்கிட்டாங்க. அந்த டைமிங் குறையக்கூடாதுன்னு. நார்மலா எராங்கல்ல தான் பாயிண்ட்ஸும் அதிகமா குடுப்பான். பட் அது போக மேப்பு கொஞ்சம் லாங் ரேஞ்சா இருக்கும். இப்போ ஸ்னைப்பர்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நல்ல வண்டி வெஹிக்கிள்ஸ்லாம் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, லிவிக்ல வந்து வெஹிக்கிள்ஸ் அவ்வளவா இருக்காது. எங்காவது தான் கொஞ்சம் தான் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சின்ன மேப்பு அப்படிங்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு அதிக இருக்கிற எந்த ஃபீச்சருமே இது இல்லாத மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா சின்னது இவங்க 4 பேர், அவங்க 3 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா டார்லாம் எனிமியை பார்த்துட்டாங்களான்னு தெரியல. ஒருத்தர் ஓரியம் போட்டு வரான். இதில் நம்ம நம்பர் 3 இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டெவில் வந்து அவரை ரிவ்யூ பண்ணல, ஏன்னா அவரே செல்ஃப் வச்சிருக்கிறதுனால செல்ஃப் போட்டுக்கிட்டாரு. ராஜா பிளேஸ் ஒன்றில் செத்துட்டாரு. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. சிக்கன் டின்னர் கன்ஃபார்ம். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனுக்கு நேடை போட்டு முடிச்சிட்டாங்க டார்லா. இதோட சிக்கன் டின்னர் நமக்கு காமிக்காது. பார்த்தீங்கன்னா 4 பேர் இந்த டீமில் மட்டும் தான் இருக்காங்க. பார்த்துக்குங்க. முடித்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தெரிஞ்சுக்க